அம்மான்ற சொல் எப்படிப்பட்ட சொல்? முதல்ல எடுத்த உடனே இருக்கிற எழுத்து அ, அகர முதல எழுத்து எல்லாம் அதான் உயிர் முதல்ல எடுத்த உடனே. ஏன்னா தொல்காப்பியம் சொல்கிறது, பாணினியும் சொல்கிறார், வாயை திறந்தாதான் சொல்லே வரும், ஆன்னு வந்தாதான் அப்புறம் சொல்லு. அதனாலதான் வள்ளுவன் எழுதினா அகர முதல எழுத்தெல்லாம். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், அக்ஷரானாம் அகாரோஸ்மி, எழுத்துக்களிலே அகரமாக இருக்கிற என்றார். புண்ணிய தேசையா இது? இரண்டாவது எழுத்து இம். எத்தனாவது மெய் எழுத்து? 10வது மெய் எழுத்து. ஐயிரண்டு திங்களா என்றார் பட்டினத்தார். 10 மாசம் என்னை சுமக்கிறார். அந்த குரு சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய முதல் குரு மாதா. அதனால்தான் விவேகானந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முன்னறி தெய்வம், முதல்ல தெய்வமே அம்மாவும் அப்பாவும். சாஸ்திரம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இந்த சாஸ்திரன்ற வார்த்தையை பாரதி பயன்படுத்துறான். நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. இத போல சாஸ்திரங்கள் உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால சொல்றான் அவன், நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம். என்ன சாத்திரம்? என்னையா உங்களுக்கு என்னையா பஜனை தான் பண்ண தெரியும், வேற என்ன தெரியும்னா? தனுர்வேதம்னு ஒண்ணு இருந்திருக்கு யார் நம்ம நாட்டுல. அஸ்திர சஸ்திரங்கள் 2 இருக்கு பாருங்க, அஸ்திரம் சஸ்திரம். அஸ்திரம்னா இங்க புறப்பட்டா இன்னொரு இடத்துக்கு போகும், அஸ்திரம். சஸ்திரம்னா பீமன் கையில் இருக்கிற கதை, அத மாதிரி. அப்ப ஆயுதங்களிலே எப்படி பிரித்திருக்காங்க பாரு, அஸ்திரம் இருக்கு சஸ்திரம் இருக்கு. அந்த அஸ்திரத்திலும் கூட எப்படி இருக்குன்னா, அக்னேய அஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்பை விட்டா அக்னியை கொடுக்குமா. இப்ப என்ன ICBM, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், என்ன மகாபாரதத்துல சொல்லாத அஸ்திரமா? வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ராமனுக்கு கொடுக்காத அஸ்திரங்களா? என்ன மாதிரி வார்? யுத்தம் என்பது நம்ம நாட்டுல விசேஷமானது. தர்மம் உண்டு யுத்தத்திலும், உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. என்ன யுத்தம்? ஒரு போர் துவங்க வேண்டுமானால் சங்கொலி முழங்க வேண்டும். இவ போர் துவங்க போகிறது. தமிழ் இலக்கியத்தை படித்தால் தமிழ் இலக்கியத்துல 2 உண்டு, 10 பாட்டு 8 தொகை, 2ம் சேர்ந்தால் 11 மேல் கணக்கு. 11 கீழ்கணக்குல நமக்கு திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனிவை 40, கார் 40, களவழி 40 எல்லாம் வருது. அதுல ஏலாதி சிறுபஞ்ச மூலம் நமக்கு தெரியும். எனவே மேல் கணக்கு கீழ்கணக்கு. என்ன அழகு பாருங்க, அந்த பேரு கணக்குன்னு வச்சிருக்கான். ஏன்? கணக்கு என்றால் நூல் என்று பொருள். ஏன் அப்படி வச்சா? கணக்கா சொல்லணும், நீ பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, கணக்கா சொல்லுவாங்க. அந்த கணக்குலையும் கூட திருவள்ளுவருக்கு என்ன சிறப்புன்னா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா இருக்கு. இதுல வெண்பா எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கணக்கு ரொம்ப கணக்கு முக்கியமா இருக்கும். 1.5 அடியில 1.25 அடியில உலகத்தையே அளந்துட்டான். அதனால வாமன அவதாரத்தை விட திருவள்ளுவன் சிறப்பானவன். ஏன்? அவனுக்கு கூட மூவடி தேவைப்பட்டது, திருவள்ளுவருக்கோ 1.5 அடி 1.25 அடியில முடிச்சுட்டார். மோதிர விரலும் சுண்டு விரலும் சேர்ந்தால் திருக்குறள். புதுக்கு அப்ப கணக்கு என்றால் நூல். அதுல மேல் கணக்குல 8 தொகை 10 பாட்டுல நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. முருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, அதெல்லாம் 10 பாட்டு. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 10 8 18. பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. சபரிமலை ஐயப்பனுடைய படி 18. மகாபாரதம் போர் நடந்த நாட்கள் 18. என்ன அழகு பாருங்க. ஏன் அந்த 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9. நம்ம 9 தப்பா சொல்லிட்டு இருக்கோம். 9 என்பது ரொம்ப அற்புதமான எண். ஏன்னா இந்த 9 வாய்ப்பாடு தெரிஞ்சா தெரியும். இப்ப வாய்ப்பாடுனாலே என்னன்னு தெரியாது. டேபிள், எந்த டேபிள்னே தெரியல. 9 1 is 9, 9 2s are 18. இத 18ல 1ஐயும் 8ஐயும் கூட்டுங்க 9.
9 3s are 27. 7 2 கூட்டுங்க 9. 9 4 36. 6 3 9. 9 5 45. 5 4 9. நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 9ஆல் பெருக்கப்படுகின்ற எல்லாமே 9இல் தான் முடியும். கான்ஸ்டன்ட், எப்பொழுதும் அப்படியே இருப்பது. அந்த 18ல மேல் கணக்கிலையும் கீழ்கணக்கிலையும் என்ன சொல்லிருக்கு? போர் நடக்கும் பொழுது சேரனோ சோழனோ பாண்டியனோ பல்லவனோ போர் நடக்கிறதுக்கு முன்ன நம்ம யுத்த தர்மம் என்ன? அறிஞர்கள், படித்தவர்கள், பசுமாடுகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் போர்க்களத்தை விட்டு தள்ளி நிக்கணும். இன்னைக்கு தூங்குற நேரத்துல தான் குண்டே போடுறான். நமக்கு தெரியும் யுரேனியன் ரஷ்ய போரும் இப்போ ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்துற போர். உலகத்திலேயே ஒரே பிரதம மந்திரி இது போர் செய்வதற்குரிய காலம் அல்லன்னு சொன்னவர் நம்முடைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த அறிவு திறன் ஏதோ ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, உலகாயுத வாழ்க்கையிலும் உண்டு. அதனால் ஒரு யுத்தம் தொடங்க வேண்டும் என்றால், போர் துவங்க வேண்டும் என்றால், போர் துவங்க போகிறது என்பதற்கான சங்கொலி முழங்கணும். சரி, போர் முடியும் பொழுதும் சூரியன் அஸ்தமனமான அந்த அவன் படி ஞாயிறுன்னு பேரு மலையாளத்துல. ஞாயிறு எங்கே படுகிறதோ மேற்கு திசைக்கு படி ஞாயிறுன்னு பேரு. என்ன அழகான பேர் பாருங்க மலையாளத்துல. அது எப்பொழுது படிய போகிறதோ அப்பொழுது நிறுத்தி விடணும். என்ன ஆச்சரியம் இருக்கு! யுத்த தர்மம் உண்டு. ஒரு கருவிகள் இல்லாம, அஸ்திர சஸ்திரங்கள் இல்லாதவரிடத்திலே போர் புரியக்கூடாது. நம்ம யுத்த தர்மம், யுத்தத்திலேயே தர்மம் கொண்ட ஒரே புண்ணிய தேசம் பாரத தேசம். வீரபாண்டிய கெட்டி பொம்மு என்று சொல்லப்படுகின்ற கட்டபொம்மனுடைய படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். முதுகு பக்கம் காமிக்க கூடாதுயா, மார்பை தான் காமிக்கணும். ஓடும் பொழுது எவனாவது அடிக்க கூடாது. என்ன ஓடிவிட்டான், அப்படி வந்து தேடுறாளாம். ஒரு வீர தாய் வந்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய என் மகன் அவனுடைய அந்த மார்பிலே அவனுடைய அம்பு பட்டிருக்கிறதா அல்லது முதுகிலே பட்டிருக்குமானால் என்னுடைய முலையை கிழித்தெறிவேன் ஆகும். எப்படிப்பட்ட வீரம் பாருங்க! அதான் புண்ணிய தேசம். யுத்தத்திலே தர்மம் அது மீறப்பட்டு இருக்கிறது மகாபாரதத்திலே. அது இன்னொரு பக்கம் பார்க்கலாம் ஏன் புண்ணிய தேசம் இருக்கு. அப்ப யுத்தத்திலே தர்மம் இருக்கிறது. பாடல் என்ன மாதிரி பாடல்? ஒரே 7 ஸ்வரம் தான். ச ரி க ம ப த நீ 7 ஸ்வரம் தான். எத்தனை அதனுடைய பர்முடேஷன் காம்பினேஷன், அதனுடைய கலப்பிலே வந்த ராகங்கள் எத்தனை ராகம்! கனகாங்கி, ஹம்சத்வனி, நாட்டை, சங்கராபரணம், கனகாங்கி, ஏகப்பட்ட ராகங்கள். ஆச்சரியம்! வெறும் 7 சப்தஸ்வரங்கள். அதுக்கான ஒரு சாஸ்திரம் நம்ம நாட்டில் இருந்தது. அதுக்கு பேர் காந்தர்வ வேதம். என்ன ஆச்சரியங்க! ஒரு இசையை வைத்துக் கொண்டு இறைவனை அடையலாம் என்று சொன்ன ஒரே புண்ணிய தேசம் பாரத தேசம் தான். இசையில தியாகராஜ சுவாமிகள் நமக்கு தெரியும். அருணகிரிநாதருடைய திருப்புகழ் எத்தனை திருப்புகழ் யாராவது பாட முடியுமா? அதனால சொல்கிறது வாக்கிற்கு அருணகிரி, தேவாரம், திருவாச்சகம், திவ்ய பிரபந்தம். இதுக்கெல்லாம் முந்தி பரிபாடல். எத்தனை திருமால் பாடல்கள், எத்தனை முருகன் பாடல்கள்! அற்புதம்! காந்தர்வ வேதம் இசையில. அதனால சம்ஸ்கார் பாரதின்னு ஒரு அமைப்பு. அதுல இலச்சினை சின்னம், அந்த வாசகம் என்ன தெரியுமா? கலை வழி இறை நெறி. ஒரு இசை பாடல் பாடணும்னா அது உன்னுடைய மனத்தை உயர்த்த வேண்டும், மனத்தை கீழே இழுக்க கூடாது. பாரதி காதல் எப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி சொன்ன அவன்? காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரித்ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொண்ணுக்கு நின்மேனியும் இந்த வையத்தில் யான் உள மட்டிலும் நினைவேற்று நினைவின்றி தேற்றியே. இங்கதான் பாரத புண்ணிய தேசத்துக்கு ஒரு முத்திரை கொடுக்கிறான்.
என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கூர் விண்ணவனாக புரியுமே. என்னை தேவனாக ஆக்குகிறது இந்த காதல். கண்ணதாசன் பாடுறான் பாருங்க, அதே காதல் பாடுதான். காரணம் இந்த தேசத்தினுடைய தன்மையை உணர்ந்தவன் அவன். நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் இளைய காதலர் மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். மணமகன் இன்ப ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பினில் இதை வாழ்ந்து பார்த்தவர் ஆயிரம் இதில் நாமும் இன்னொரு காவியம். இப்பதான் பாரத பண்பாட்டினுடைய புண்ணிய தேசத்தினுடைய பஞ்ச் வருது. என்ன வருது? இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோ. அது காதல் போதும், அப்படியே கடைசி வரணும், 90 வயசு வரலும் போதும். திருமணமாகி 3 மாதத்தில் விவாகரத்து. இப்போ ஏன் அவன் பாடினான் பாட்டு, இவன் சொல்றான் ஆழ்வார்பேட்டு ஆண்டவன். இந்த காதல் போனா சுடிதார் போனா புடவைங்கிறான், புடவை போனா சுடிதார். இது எது விளங்குமா? இது காரணம் இந்த நாட்டினுடைய இதயத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள். இந்த பாரதத்துக்குன்னு ஒரு ஹிருதயம் இருக்கு. பாரதத்துக்கு ஹிருதயம் இருக்கிறது முக்கியம் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ 2 புஸ்தகம் எழுதியிருக்காரு நம்முடைய முதல் பிரதம மந்திரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஒரு புஸ்தகத்தினுடைய பேரு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, இன்னொரு புஸ்தகத்துக்கு பேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு எழுதினார். நேதாஜி அதை ரொம்ப அழகா சொன்னார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதியிருக்காரு. நீங்க ஒண்ணு, ஐ டு நாட் வாண்ட் டு டிஸ்கவர் இந்தியா, ஐ வாண்ட் டு வர்ஷிப் இந்தியான்னு. அவர் டிஸ்கவர் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையா, இங்க வணங்கணும் இந்த பாரதத்தை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் முதல் பிரதம மந்திரியா வந்திருக்கணும். ரோஜாவின் ராஜான்னு நம்ம நாடே பூர்த்து. எந்த ரோஜாவுக்கு ராஜான்னு தெரியல. கூர்ந்து கவனிக்கணும். அப்ப இந்த நாட்டினுடைய ஹிருதயம் எது? பாரத தேசம் உலகத்தின் ஹிருதயம். அப்ப ஹிருதயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏதோ ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் ஹார்வி கிடையாது. ஹிருதயம் என்ற வார்த்தையிலே ஹிரு முதல் சொல், த 2வது சொல், எம் 3வது சொல். ஹிருனா என்ன? ஹரதி இதி ஹிரு. ஹரத்தினா அபகரிக்கிறது. அதனால்தான் சிவபெருமானுக்கு பேரு ஹரன் என்று பெயர். அதனால திருஞான சம்பந்தர் பாடுகிறார், என் உள்ளம் கவர் கள்வன். அதனால வேதம் சொல்கிறது, தஸ்கராணாம் பதகே நமோ நமஹ. திருடர் கூட்டத்தின் தலைவன் என்றான் சிவபெருமான். இறைவனை எப்படி எல்லாம் பார்த்திருக்கு பாருங்க. ஹிருனா ஹரதி ஹரன், தானா ததாதி கொடுப்பது, தான கொடுப்பது. அதுல இருந்தா தானம் தர்மம், தான கொடுப்பது, ததாதி. யம்னா யாதி சுழல்வது. அப்ப ஹிருதயத்தினுடைய வேலை என்ன? என்ன அழகு பாருங்க. கெட்ட ரத்தத்தை எடுத்து அதை சுத்திகரித்து நல்ல ரத்தமாக ஆக்குவது, சுழலச் செய்வது. ஹரதி ததாதி யாதி இஸ் ஈக்குவல் டு ஹிருதயம். என்ன அற்புதமான எழுத்தியா, அற்புதமான சொல். எழுத்தே நமக்கு பெருசுங்க. எழுத்திலேயே சொல் இருக்கு. உலகத்துல அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. இருக்கு, நம்மள போல கிடையாது. உயிர்னு ஒரு எழுத்துங்க, உயிர் எழுத்துன்னு ஒண்ணு உண்டு. உயிர் இருக்கு. அதனால தான் ஒரு சொல் வரும், அழகான சொல் அது. அந்த சொல்லுக்கு பேர் மண் உயிர்னு பேர். மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. குழந்தை செல்வம் இருக்க, அது பேசினா போறீங்க. மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. மண் உயிர்னா என்ன? அந்த சொல் பார்க்கணும் இல்லையா? இல்லையே ஏதோ ஒண்ணு சேர்த்து விட்டாங்கன்னு அப்படி பார்க்க கூடாது. மண் உயிர்னா நிலைத்த உயிர். அதுல இருந்து என்ன தெரியுது? உயிர் அழியாது. என்ன ஒரு மொழியில எவ்வளவுங்க, உலகத்துல கிடையவே கிடையாது இது போல. நம்ம பார்த்தோமே இப்ப முன்னாடி பரம்பரையிலே எப்படி வந்தது அது? நான் என் மனைவி, ரைட். அதுக்கப்புறம் யாரு? எனக்கு அப்பா அம்மா. அதுக்கப்புறம் யாரு? பாட்டன் பாட்டி. அதுக்கப்புறம் யாரு? பூட்டன் பூட்டி.
அதுக்கப்புறம் யாரு? ஓட்டன் ஓட்டி. அதுக்கப்புறம் யாரு? ஓட்டன் ஓட்டி, பூட்டன் பூட்டி, அப்புறம் பரன் பரா. இதாங்க பரம்பரை. நமக்கு மூணே தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மா நல்ல காலம் தெரிஞ்சிருக்கு, தாத்தா பாட்டி பேரே கிடையாது. அதனால தான் இதை நினைவிலே கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் தெய்வத்தை கூட இரண்டாவது வச்சு மூணாவதா வச்சு முதல் நிலையிலே திருவள்ளுவர் சொல்கிறார், நீ செய்ய வேண்டிய கடமை பித்ருக்களுக்கு உண்டு என்பதனாலே அந்த திருக்குறளிலேயே பஞ்சமகா யஜ்ஞங்களை பற்றி சொல்கிறார். அதில் முதலாவதாக இடம்பெறுவது பித்ரு யஜ்ஞம் என்று சொல்லப்படுகின்ற, நீத்தார் கடன் என்று சொல்லப்படுகின்ற தென்புலத்தார் பூஜை. அதனால அந்த திருக்குறள் எப்படி சொல்றது? தென்புலத்தார். ஏன் தென்புலத்தார்னு வச்சா? தெற்கு திசை யமனுடைய திசை. திசைக்கு ஒரு தேவதை வைத்திருக்கான் பாருங்க, ஏதோ ஆச்சரியம் பாருங்க. உலகத்துல எங்கேயும் கிடையாது. திசை உண்டு. கிழக்குக்கு உரிய திசை இந்திரன். கிழக்குல இருந்து நீங்க தெற்கு திசை வரணும்னா நடுவுல ஒரு திசை இருக்கு. அது என்னது? தென்கிழக்கு. அந்த திசை என்னது? அக்னி மூலை. அங்கிருந்து தெற்குக்கு வரணும், யமனுடைய திசை. அங்கிருந்து எங்க வரணும்? நீ மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தென்மேற்கு நிருதி என்று சொல்லப்படுகிற நைருதி திசை. அங்கதான் கணபதி உட்கார்ந்து இருப்பார் கோவிலுக்கு போனா. அதனால தான் ஐயப்ப மலை மாலை போடுகிறவர்கள் கன்னி மூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டோம். கணபதி இருக்கார். அங்கிருந்து மேற்கு, மேற்கு திசைக்கு வருணன் என்று பெயர். மேற்குல இருந்து மறுபடியும் இந்த பக்கம் வந்தா இது வடக்கு, மேற்கு, வடமேற்கு. அங்கதான் சுப்பிரமணியர் முருகன் இருப்பார். அங்க கோவிலுக்கு போனா இது அக்னி மூலைக்கு நேர் எதிரில் இருக்கும். என்ன மூலை? வாயு மூலை. அங்கிருந்து மறுபடியும் வடக்குக்கு வந்தா வடக்குக்கு யார் யாருன்னா அந்த திசைக்கு குபேரன். அதனால வீட்டுல இருக்க பீரோவை வடக்க பார்த்து வைங்க. இவன் வாசல்ல கொண்டு போய் வச்சுட்டான், அடுத்த நாள் காணும் பீரோ. வடக்கு திசைக்கு குபேரன். வடக்குல இருந்து வந்தாக்கா அதுக்கு பிறகு கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு. அந்த திசைக்கு பேரு ஈசானம் அல்லது ஈசான்ய மூலை. மறுபடியும் கிழக்கு. என்ன உலகத்துல எங்கேயாவது உண்டா இது மாதிரி? அப்ப யுத்தத்திற்கு தர்மம் வைத்திருக்கிறார்கள். இசைக்கு என்ன மாதிரி இசைகள் கேட்கணும்? இசை எப்படி கேட்கணும்? இசையை கேட்டால் என் மனம் உயர வேண்டும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. இப்ப நம்ம இடத்துல உழல்கின்ற சொற்கள்லாம் என்ன? காதல் அல்ல, காமம். காமம் என்றால் என்ன? அழிய போகின்ற உடல் மீது செலுத்துகின்ற ஆசைக்கு பேர் காமம். அழியாத நிலைத்திருக்கின்ற உயிருக்கு செய்கின்ற உதவிகள் எல்லாம் காதல். இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, சொற்கள்லயே வித்தியாசம். பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிறர். மக்கட்பேறு அதான் அதிகாரத்தினுடைய பேரு. அதனால விடுமுறை விண்ணப்பம் எழுதணும்னா கூட பிரசவத்துக்கு என்ன எழுதணும்? மகப்பேறு விடுப்பு. என்னது மகப்பேறு? பேரு என்றால் என்ன? பெருமைக்குரிய விஷயம். ஆங்கிலத்தில் எழுதினா டெலிவரி. என்ன டெலிவரி? பிஸா டெலிவரியா? அப்புறம் ஏதோ ஜொமோட்டோவா? என்னது வீட்டு டெலிவரி? தோசை டெலிவரியா? அல்லது கிரிக்கெட்ல போடுற பந்து டெலிவரியா? குரியர் டெலிவரியா? டெலிவரின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உன் குழந்தை போயிட்டு வா, நான் போறேன்ட்டு போவோம். நம்ம நாட்டில் அப்படி இல்லை. பெறுகின்ற தன்மை உடையதாக இருப்பதனாலே அம்மாக்கு தான் முதல் கும்பிடு. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாதா, அம்மாவை காட்டில வேற தெய்வம் கிடையவே கிடையாது. என் வாழ்க்கையில நான் சிறப்பா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லணும்னா அம்மாவுக்குத்தான் திரும்ப 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 நன்றி சொல்லணும். உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. ஏன்? கயான்னு ஒரு இடம் இருக்கு, கஷேத்திரம் கயா. நம்முடைய மூதாதையர்கள் இறந்து போனா கயால போய் பிண்டம் கொடுக்கணும்னு அர்த்தம். அங்க போய் பிண்டம் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் பிண்டம் கொடுப்போம். ஆனா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டம் மட்டும் 16 பிண்டங்கள். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 16. கர்ப்பஸ்ய உத்கமனே துக்கம் விஷமே பூமி வர்த்மனி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருஸ்மரணம் நமாம்யகம்
மாத்ரு பிண்டம் ததாம்பியகம், அப்படி 16 வரிசையா வரும். அத ஆதிசங்கரர் சுருக்கி 5 ஸ்லோகத்துல சொல்லிட்டார். மாத்ரு பஞ்சகம் என்று பெயர். அதுல ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன், ஏன்னா நிறைய விஷயம் புண்ணிய தேசத்தை பத்தி சொல்லணும். அதுல சொல்றார் ஒரு ஸ்லோகம், 5வது ஸ்லோகம். முக்தா மணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாசி மாதக ததாம்பியகம் தண்டுல மேஷ சுஷ்கம். ஆதிசங்கரங்க அவர் என்ன சொல்றார்? இந்த பாட்டினுடைய தமிழாக்கம் என்ன? கண்மணியே ரத்தினமே என்னுயிரின் இன்னுயிரே என்றன்பில் என்னை வாழ்த்தி பண்பாடி கழித்தாயே. என் உயிருக்கும் உயிரான தாயே, உனக்கு நான் என்ன கொடுத்தேன்? என் உயிருக்கு உயிரான தாயே, அதற்கு பதிலாக வாய்க்கரிசி தான் இட்டேன். இறந்து போன உடனே சொல்வார் அவரு, இடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தினுடைய ஈமக்கடங்களை செய்யக்கூடிய அந்த ஹரிச்சந்திரன் பரம்பரையிலே வந்தவர்கள் சொல்வார்கள், யார் யார் வாய்க்கரிசி போடணுமோ போடுங்க. அவ எப்படி கொடுத்தா? எனக்கு கண்மணியே ரத்தினமே என்னுயிரின் இன்னுயிரே என்றன்பில் என்னை வாழ்த்தி பண்பாடி கழித்தாயே, என்னுரிமை தாயே. அதற்கெல்லாம் பதிலாக அந்த சாப்பாடு குழைந்திருக்கான்னு பார்க்கிறாளாம் அம்மா. பதம் பார்க்கிறார்கள் அவர். ஒரு சாணை போட்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இருக்கா, குழந்தைக்கு ஜீரணமாகுமா, செரிமானம் ஆகுமா, அப்படி பார்த்து அதுல பருப்பை போட்டு நெய்யையும் விட்டு அழகா பிசைஞ்சு அப்படி குழந்தைக்கு ஊற்றாவோ. இதெல்லாம் காட்டி விட்டுறா. காக்காயை பார்த்து விட்டுறா, பக்கத்திலே மாமியார் உட்கார்ந்துருக்கா. குருவியை பார்த்து ஊற்றா, நாயை பார்த்து ஊற்றா, சந்திரனை பார்த்து ஊற்றா, எல்லாரையும் பார்த்து பார்த்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. இப்போ செல்போனை கொடுத்துட்டா அது பாடும், அது பார்த்துட்டு இருக்கு, இவன் ஊட்டிட்டு போச்சே. புண்ணிய தேசம் எங்க பிடிச்சு பத்திய அது அழகு. செல்போனை அது பார்த்துட்டு முடி சாப்பிட்டு இயற்கையை பார்க்கவே இல்லை. அது நிலா சாப்பாடுன்னு ஒண்ணு உண்டு யார நாட்டுல. இந்திர விழான்னு ஒண்ணு நடந்தது சிலப்பதிகாரத்துல. காவில நதி வெள்ளம் ஆடி பெருக்கு அன்னைக்கு போவாங்க எல்லாரும். ஆடியாவது பெருக்கு. அதனால தமிழ்ல இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆடி பெருக்குன்னு போட்டான். இப்பயே விட்டுட்டான். ஆடி பெருக்குன்னா ஆடிக்கிட்டே பெருக்கணும். ஆடி பெருக்குன்னா தான் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளம் அர்த்தம். தமிழும் தெரியல. பரவாயில்லங்கிறான் பாட்டிலே. பரவாயில்ல, பரவாயில்லையே வரமாட்டேங்குது. அம்மாதான் முதல் தெய்வம். அவ பக்குவத்தை பார்த்து ஊட்டின அந்த தாய்க்கு நான் என்ன செய்தேன்னு ஆதிசங்கரர் சொல்றார். வாய்க்கரிசி தாங்கிட்டேன். கருவிலே என்னை தாங்கி 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 அடடா இந்த குழந்தை எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு அம்பே தீ தாத்தே தீ சிவே தீ தஸ்மின் ஹரசிவனே அம்பிகையே, இறைவனை எல்லாம் கூப்பிட்டு என் குழந்தை நல்லா இருக்கணுமே பிரார்த்தனை பண்ணி பெற்றிருக்காயாவோ. எவ்வளவு கஷ்டம் அது குழந்தை பெறுவது என்பது. அதனாலதான் வள்ளுவர் சொல்றான் மக்கட்பேறு அல்ல பிற. அதனால்தான் முதல் தெய்வம் யாரு? அன்னை. தமிழ் என்ன சொல்லு பாருங்க, அம்மா. கிருப்பானந்த வாரியார் ரொம்ப அழகா சொல்வார், இங்கிலாந்துல இருக்கிற மாடு கூட மாடுதான் கத்துமோ, மம்மின்னு கத்தாகும். அம்மான்ற சொல்லு எப்படிப்பட்ட சொல்? முதல்ல எடுத்த உடனே இருக்கிற எழுத்து அ, அகர முதல எழுத்து எல்லாம் அதான் உயிர். முதல்ல எடுத்த உடனே. ஏன்னா தொல்காப்பியம் சொல்கிறது, பாணினியும் சொல்கிறார், வாயை திறந்தாதான் சொல்லே வரும். ஆன்னு வந்தாதான் அப்புறம் சொல்லு. அதனாலதான் வள்ளுவன் எழுதினா அகர முதல எழுத்தெல்லாம். பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், அக்ஷரானாம் அகாரோஸ்மி, எழுத்துக்களிலே அகரமாக இருக்கிறேன் என்றார். புண்ணிய தேசம் இது. இரண்டாவது எழுத்து இம். எத்தனாவது மெய் எழுத்து? 10வது மெய் எழுத்து. ஐயிரண்டு திங்களா என்றார் பட்டினத்தார். 10 மாசம் என்னை சுமக்கிறார். அவோ இல்லையே, நாங்க குறப்பிரசவத்தில் வந்துட்டேன், அது வேற விஷயம். 10 மாசம் கணக்கு. தந்தையினுடைய கர்ப்பத்திலே 2 மாசம், தாயினுடைய கர்ப்பத்திலே 8, 8 2 10 என்றார் வாரியார் சுவாமிகள். அப்ப குழந்தை சரியில்லை என்றால் அப்பா அம்மா பொறுப்பு. ஏன்னா தான் சொல்லுது, அப்பா எந்த உணவை உண்ணுகிறாரோ
அதற்கேற்றார் போல்தான் குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும். அம்மா எந்த உணவை சாப்பிடுகிறார்களோ அதற்கேற்ற மாதிரிதான் மகனுடைய மனநிலையும் உடல்நிலையும் இருக்கும். யார் சொல்றது? திருமூலர். நாம் எல்லாம் தியாகிகள். ஏனென்றால் தமிழர்கள் திருமூலரையும் திறந்து விட்டார்கள். நம்ம நிறைய தியாகி பண்ணிருக்கோம். திருக்குறளை திறந்து விட்டோம், திருமூலர் எழுதின திருமந்திரத்தை திறந்து விட்டோம், திருவாச்சி தியாக பரம்பரை. அது ஏதோ இப்படி வந்துருது. மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம், மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம். மூத்திரத்தை அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை ஊமையாகிவிடும், மலத்தை அடக்கினால் மந்த புத்தி உள்ளவனாகிவிடும். அவன் படிக்கலையே நம்ம தான் காரணம். அப்ப தந்தையினுடைய உணவு முறை, தந்தையினுடைய நடை, தந்தையினுடைய உடை, தந்தையினுடைய பாவனை, இதுக்கு பேர் தாங்க அனுஷ்டானம் என்று பெயர். நடை, உடை, பாவனை. உடை முக்கியம். இப்ப உடையாவே இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம நாட்டுல ஆணுக்கு உடை குறைவு. விவசாயி பாத்தீங்கன்னா ஒரு கோவணம் தான் கட்டிருப்பார். பெண்ணுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் என்ன இருக்கும்? ஆபரணங்கள், உடை, அலர். இப்ப அப்படியே மாறி போச்சு. என்னையா சகான சரல் தூதே, அந்த பாட்டுல பார்த்தா ரஜினிகாந்துக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில ஃபுல் சூட் இருக்கு. கூட நடிக்கிற ஸ்ரேயாக்கு ஒண்ணுத்தையுமே காணமே. சங்கர் இத்தனைக்கும் பிரம்மாண்டமான தயாரிப்பு தான். ட்ரெஸ் நல்லா இருக்க வேணாமா? என்னங்க இது? ஆண்களுக்கு இருக்க வேண்டிய உடை, பெண்களுக்கு இருக்க வேண்டிய உடைன்னு உண்டு நம்ம நாட்டுல. மானத்தை மறைப்பது ஆடை. உலகத்திலே பாருங்க, இது ஏன் புண்ணிய தேசம்னு. நீங்க சுடிதார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், சுடிதார் வாங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உயரம், அவங்களுடைய பருமன் இதெல்லாம் பார்த்துதான் சுடிதார் வாங்கணும். புடவை யார் ஒண்ணா கட்டலாம். 80 வயசு பாட்டியும் கட்டலாம், 60 வயசும் கட்டலாம், 40 கட்டலாம், 16 கட்டலாம். புடவை வேட்டி 90 கட்டலாம், 80 கட்டலாம், 50 கட்டலாம், 40 கட்டலாம், 16 கட்டலாம். ஒரே உடை அனைவருக்கும் பொருந்துவதாக இருக்கக்கூடிய ஒரு நாகரீகம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாதுங்க. எங்கேயுமே கிடையாது. நீங்க சுடிதார் எடுத்தீங்கன்னா கூட, அல்லது சட்டை எடுத்தா கூட, மினிஸ்டர் ஒயிட் என்ன எடுத்தாலும் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுமா? மாறாதா? மாறும். புடவையோ வேட்டியோ, எங்க பாட்டி கட்டினது, எங்க அம்மா கட்டினது, பேத்தி கட்டினது எல்லாம் ஒரே. என்ன மாதிரி யோஜனை பண்ணிருக்கணும் பாருங்க. முன்னெல்லாம் நாற்காலி, ஊஞ்சல்லாம் வீட்டுல இருந்ததுன்னா நம்ம நாட்டுல இருக்கிற எதுவுமே யூஸ் அண்ட் த்ரோவே கிடையாது. காலங்காலமா வரும். ஏன் முடியடிக்கிறான்? வியாபாரம். ரொம்ப நாள் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான் அவன்.